ஹலோ எவ்ரிபடி. டெக்னாலஜி வளர வளர நம்ம லைஃப் ஸ்டைல் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள அதிகம் போகுதுங்க. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகிறனால நன்மையாக தீமையான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் தான் இப்போ தான் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படிங்கிறது அதிகமாக எல்லாரும் சொல்கிறாங்க. யாராவது ஏதாவது தெளிவு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு மனிதர்களை தேடி தேடி போய் இன்றைக்கி நிறைய மனிதர்களை கடவுளாக மாற்றி விட்டுருக்கோம். யாராவது நமக்கு ஃபேவராக 2 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டாங்க அப்படின்னா, அவங்க உடனே கடவுளாக மாறிடுறாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆறுதல் கிடைச்சதும் அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் இப்போ இருக்காங்க. இப்போ இதில் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு குழப்பம் வரும். இதில் சில காலங்கள் கழித்து நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணியிருப்போம். மேபி அதில் சில தவறுகள் தெரியலாம். அப்போ நம்ம காலங்கள் வீணாக போகும்ல. எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் தான் கடவுள், என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு மனிதனுமே அவங்களுடைய அனுபவத்திலிருந்து நல்லது கெட்டது உங்களுக்கு சொல்ல முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி அவங்களும் மனுஷங்களை தான். மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளம் தான். உள்ளத்தில் கிடப்பவனே கடவுள். அதை தாண்டி வேறு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. அதை தாண்டி வேறு தெளிவு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு தேவை பொறுமை, அமைதி தாங்க. ஸோ மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவு அந்த நேரத்துக்கு தான் கிடைக்குமே ஒழிய அவங்க கடவுள் கிடையாது. உங்கள் மனசில் நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள கடவுள் தன்மை நிறைஞ்சிருக்கு, அவ்வளோதாங்க. அவங்க இவங்கன்னு தேடி தேடி போய் யாராவது கடவுள் அப்படின்னு மாற்றி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லது நினைங்க, நல்ல எண்ணங்களோடு பாருங்கள், லைஃப் சூப்பராக இருக்கும். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் லைஃப்.